Hi friends, very good morning. This is Sharmila, Diamond Director. இன்றைக்கி நம்ம சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெஸ்டேஜ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நோனி சப்ளிமெண்ட் பற்றின பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசேஜ் அண்ட் என்னென்ன இஷ்யூஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன ரேஷியோவில் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ நோனி அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நுணாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா 50+ டிசீஸ்க்கு மேலே பல பிரச்சனைகளை வந்து நம்ம பாடியில் வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்க்கு இது ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடம்புல பல நோய்களை வந்து எதிர்த்து போராடி நமக்கு வந்து டிசீஸ் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோனி அப்படின்றது ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணுன்னா அதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கசப்பாக இருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸில் வந்து இதை வந்து நமக்கு கேப்சூல் ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் வந்து கால்சியம், அயன், ஜிங்க், காப்பர், அயோடின், அதே போல் இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பாடியில் டாப் டு பாட்டம் நமக்கு வரக்கூடிய எல்லா இஷ்யூஸையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பாடியை வந்து ஹோல் பாடியும் டீடாக்சிஃபை பண்ணி நமக்கு வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து நமக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நமக்கு டீடாக்சிஃபை பண்ணும். டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, சரியாக தூக்கம் இல்லாத பிரச்சனையில் இருக்கிறவங்க இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ மென்டல் அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே போல் டயபெட்டிக், இப்போ சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலை வந்து இது நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நார்மலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மெட்டபாலிசமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது பிளட் ப்ரெஷருமே நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இது ரெகுலராகவே எடுத்துக்கலாம். அதே போல் இன்ஃப்ளமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக ஒர்க் பண்ணுறதுனால பிளட் கிளாட் ஆகாமலும் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ்தமா, அலர்ஜி, அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸு, அடிக்ஷன்ஸ், ஆல்கஹால்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இதை எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து செல் ப்ரொடெக்ஷன், அதாவது ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாகவும் நமக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அதாவது கேன்சர் செல்கள் வந்து நம்ம பாடியில் வந்து உருவாகிறத வந்து நமக்கு தடுக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து டியூமர்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது அதிகமாக ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது கட்டியாக நமக்கு வந்து மாறிடும். ஸோ அதை நம்ம சரியாக நம்ம ட்ரீட் பண்ணலை, அதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது அப்படியே கேன்சர் கட்டியாகவும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி உருவாகக்கூடிய கேன்சர் செல்களில் வந்து டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணி உருவாகக்கூடிய நியூ செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோல் பாடிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கிறதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் இதை வந்து நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது, இப்போ 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 விமென்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் இஷ்யூஸ், அந்த மாதிரி இஷ்யூஸில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், கரெக்டான டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கரெக்டாக நியூட்ரிஷனலாக நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது, யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் வந்து கெமிக்கல் பேஸில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம நோனி கேப்சூல் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பாடியை வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபை பண்ணி டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கிறதுனால பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கல் இது எல்லாமே நமக்கு எதிர்த்து போராடுறதுனால ஆக்சிடேஷனால் நமக்கு வந்து நச்சு பொருட்கள் எல்லாமே உடம்புல தங்காமல் அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒரு கிரேட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து, ஏன்னா செல்கள் டேமேஜ் ஆகும்போது சீக்கிரமாகவே ஏஜிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுவுமே வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி இன்டர்னலாக நம்மளுடைய ஆர்கன்ஸை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல ஒரு தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கிறவங்க நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்டை ரெகுலராக எடுத்துக்கலாம். பாடி பெயின் இருக்கிறவங்களும் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ டிப்ரெஷன் இல்லாமல், மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளால் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ப்ராடக்ட் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த நோனியோடைய எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
701, பட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் வந்து 491 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 17.73 PV அப்படின்றது கிடைக்குது. நெக்ஸ்ட் என்னென்ன இஷ்யூஸ்க்கு இதை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். லிவரை வந்து நமக்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. முடக்குவாதம், கால் வீக்கம், இந்த மாதிரியான இஷ்யூஸையும் நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெமரி பவருமே நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஃப்டர் ஃபுட் வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு ரெகுலராகவே எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு பிஃபோர் ஃபுட் ஒன்று எடுத்துக்கலாம். தைராய்டு பிரச்சனையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட்டே பார்த்தீங்கன்னா 111 எடுத்துக்கலாம். முடக்குவாதம் பிரச்சனையில் இருக்கிறவங்க பிஃபோர் ஃபுட் வந்து 101 எடுத்துக்கலாம். அடுத்தது அல்சர் பிரச்சனைகளால் அஃபெக்ட் ஆகியிருக்கிறவங்க ஆஃப்டர் ஃபுட் அப்படின்றது இதை ரெகுலராகவே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சரியாக பசி வரல, பசி எடுக்கலை அப்படின்றவங்களும் பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம். தூக்கம் இல்லாத பிரச்சனையில் இருக்கிறவங்களும் பிஃபோர் ஃபுட் வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம். ஸோ பைல்ஸ் இஷ்யூஸில் இருக்கிறவங்களும் பிஃபோர் ஃபுட் வந்து 111 எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து லீடர்ஸ் மூலமா நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்ளிமெண்ட் வந்து பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம். அதே போல் கோல்டு இஷ்யூஸ்னால அஃபெக்ட் ஆகியிருக்கிறவங்களும் பிஃபோர் ஃபுட் வந்து 11 எடுத்துக்கலாம். டெங்கு ஃபீவர்னால அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னாலும் பிஃபோர் ஃபுட் நம்ம 11 எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பிஃபோர் ஃபுட் வந்து 111 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமா பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலையும் நமக்கு வந்து எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அன்வான்ட் ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் ப்ராடக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.